ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ அனதர் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் ரோட்டில் வந்து இந்த கோல்டு ரேஸ் வந்து எடுத்துருந்தீங்க. இது மாதிரி மிங்க் வச்சுருந்தேன். இப்போ வந்து கோல்டு நான் வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனை போட்டு அடிச்சதில் குடிச்சிட்டேன். ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கோல்டு ரேஸை தான் நம்ம V2 பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ப்ரீத்தில் வேறு பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் ஏற்றணும். ட்ராகன் ப்ரீத்து ஒரு 400 ஏற்றணும். அப்போ தான் ஒரு ட்ராகன் டேக் வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஷார்க்மேன் கராத்தே எப்படியோ வாங்கிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா புத்தா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புத்தா இஸ் த பெஸ்ட். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கலே கஷ்டமானதுங்க இந்த ஃப்ளவரை கண்டுபிடிக்கிறது. அதை தூக்கி எங்கிட்ட தேவை இந்த ஃப்ளவரை பிடிச்சிருப்பானோ. ஐயோ இந்த க்ரீன் ஜோன்னு எங்கேயா இருப்ப நீ. ஆனால் மொபைலில் எல்லோரும் சீரியஸாக சரி லேகிங்க. இந்த ஹேலோ சைத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவே இருப்பாங்கள ஒருத்தனை ஸ்பான் பண்ணுற மாதிரி வருங்க. எதுலன்னா எனக்கு மறந்து போச்சு. அந்த போன்ஸ் ஐலாண்ட் அந்த ஹாண்டர் ஷிப்பில் ஒரு நம்ம போன்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணால் ஒரு ஃபயர் எசன்ஸோ ஏதோ ஒரு எசன்ஸ் கிடைக்கும். ஹேலோ எசன்ஸு அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் நம்ம வந்து ஸ்பான் பண்ணுவோம். அந்த பாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹேலோ சைத்தை கொடுப்பேன். அது இல்லாமல் 2 ஸ்வாடு கொடுப்பேன். இன்னொரு ஸ்வாடை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 வாட்டி ஹேலோ சைத்து கிடச்சிச்சுங்க. இது லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வாட்டி ஹேலோ சைத்து கிடைக்கிறது ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா எப்படியோ தேடி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். சரி நான் வந்து ஏஞ்சல் பண்ணலை. இது ஷார்க் பண்ணிட்டேன், ஹியூமன் பண்ணிட்டேன், அடுத்து ரேபிட் பண்ணிட்டேங்க. ரேபிட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே V3 பண்ணிட்டேன். V2 பண்ணிட்டேன். ஐ மீன் ஷார்க்கு V2வில் தான் இருக்குது. மிங்க் V3 பண்ணேன். அடுத்து சைபோர்க் வாங்கணும். அதான் பெஸ்ட்டு ஃபார் கிரைண்டிங். அதுக்கு வந்து டார்க் அந்த ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் கிடைக்கணும். அதை வச்சு அந்த கோர் பிரெயின் ஒன்று வாங்கணும். ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்களேன், இப்போ என்ன இந்த விதி எப்படிலான் இருக்குண்டு. இந்த ப்ளூ ஃப்ளவர் ஒன்று இருக்குங்க, அதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நான் சர்வர் ஆஃப் பண்ணியிருப்பேங்க. சில டைம் இவங்க கொலை பண்ணிடுறாங்க. இதே ஒரு கடுப்பு. அதான் மொபைலில் விளாட்றேன்னா இது அதுக்கு மேலே கடுப்பாது. இங்கே தான் ரெட்டு ஸ்பானால பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நீங்களும் பார்த்துக்கோங்க கைஸ். V2 ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நானாவது பரவாயில்ல, எப்போயோ 4-5 சர்வர் அப்ளை பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த RJ சிக்மா கேமரு, அப்புறம் VJ இவங்க 2 பேர் சொல்கிறாங்க ப்ரோ அது நான் பண்ணுறேன் 1 வாரமாக ஆயிடுச்சு ப்ரோண்டு. ஆத்தாடி என்னையா சொல்கிறீங்க, 1 வாரம்லாவையா நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவன் VJ கேமர் வந்து இது பண்ணிட்டியா, V3 பண்ணிட்டியா அவன். இது மிங்க்கு அவன் வச்சுருந்தது. இது மாதிரி நாங்கள்லாம் லியோபர்டு சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் லியோபர்டு வந்து நல்லா வேலை கிரைண்டிங்க்கு. அது எனக்கும் தெரியும் தான். அப்புறம் எதுக்கு ப்ரோ லியோபர்டு சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா சும்மா அது எல்லாமே ட்ரைக்காக தான். இந்த இடத்துல இல்லை கைஸ். இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இருந்துடும். அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெக்கார்டு ஏற்கனவே பண்ணிட்டேன். அடுத்த செகண்டு தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே ஆமாங்க இந்த மேன்ஷனில் ஸ்பான் ஆகும். நிறைய பேத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மேன்ஷனில் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு சிக்கிட்டாண்டா ஃப்ளவர் 2. ஃப்ளவர் 3 பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா அது கூட ஓரளவுக்கு ஈஸி தாங்க. இங்கே ஒரு ஆளுங்க இருப்பாங்க காட்டுறேன் பாருங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 ஃப்ளவர் எடுத்துமே பார்த்தீங்கன்னா கடைசியில் வீணாக போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க பாருங்க. நீங்கள் நான் வந்து அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணியே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது கிடச்சிருச்சா இல்லையான்னு. தான் இந்த மாதிரி ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிடும். நான் வந்து அப்போ சொல்கிறத விட்டுட்டேன். என்ன சொல்லினா நான் எதுக்கு இப்போ நான் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு அடுத்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குறேன்னா காப்பிரைட் பிரச்சனை தான். எங்கள் காப்பிரைட்டை போட்டு தள்ளுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வேறு எக்ஸாம் வச்சுட்டு உட்காந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பிரச்சனை இல்லை, எக்ஸாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இன்னுமா கிடைக்கிது.
டேய் சீக்கிரம் கொடுங்கடா, ஏன்டா நீங்கள் வேறு ஒசுரா வாங்கிட்டு இருக்கீங்க. கிடச்சிருச்சா? வா 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 வா, எனக்கே தெரியலங்க இப்போ கிடச்சிச்சுன்னு. பேசிக்காக எல்லாருமே இங்கே இருக்க ரைடர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு குஸ்ட்டுக்காரங்க, அவங்கள தான் அடிப்பாங்க. எனக்கு வந்து இவங்க தான் லக்கி, ஆனால் நான் இவங்கள தான் போட்டு அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கஷ்டமானதுக்குள்ளே போக போகிறாங்க. வேறு எது, இந்த இது தான். இப்போ நான் போய் இந்த நைட்டு மட்டும்தாங்க அது ஸ்பான் ஆகும். நைட்டு ஃபுல் மூணு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது தான். அத்தாடி அங்கே ஒரு புத்தா யூஸ் இருக்கானே. ஃப்ளவர் கிஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு டம்மான ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த இது பைலட் ஹெல்மெட் போடணும்னா போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கிறேன். ஆனால் பைலட் ஹெல்மெட் நல்லா ஸ்பீடு உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் கொடுக்கும். பைலட் ஹெல்மெட் மிங்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கு பெருசாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு தேவையில்ல. ஜார்ஜ் கேமிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஜார்ஜ் கேமிங் ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இப்போ ஒரு டவுட் வரலாங்க, சாத்தடி இங்கே ஒருத்தர் இருக்கேன் நம்மளை மாதிரி அவன் வந்திருக்கேன் போல கிறிஸ்டி முடிக்கிறேன். த ஸ்ட்ராங்கஸ்ட் காட். ஆமாம், இவன்ட்டு இருந்தால் நான் ஒரு கன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது இவன்கிட்ட தான் நான் வாங்கினேன். சிச்சோ, ஓ போர்ட்டல் யூஸர் அசாம இவன்ட்டே கூட ஹெல்ப் கேட்கலாம் போலையே. சரி வேணாங்க, அப்புறம் அவைக்கு தப்பா போய் சாவச்சிட போறியா. வேணும்னே நம்மளால லாவால தள்ளி சாவ வைப்பாங்க. நிஷோ ஏன் இல்லைங்க எப்பாடே, இவன் நம்மளை அடிக்கிறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் போயிடும். என்னடா இந்த ஃப்ளவர் ஒன்று இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ட்ராவல் தாங்க மோஸ்ட்டாக உங்களுக்கு இந்த சீ ஃபுல்லாகவே நீங்கள் ட்ராவலிங் தான் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு சீல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேபகிஸ்ட் முடிக்கும் போது அந்த எவன் மாப் லீடர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி செகண்ட் சீல விட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேர்னாது அந்த ஃப்ளவர் ஒன்று, அந்த ப்ளூ ஃப்ளவர் கிடைக்க நிறைய சான்சஸ். பேசிக்காக நீங்கள் கிரேவியார்டில் டைப் நீங்கள் வந்து தேடி பாருங்கள். கிரேவியார்டில் ஒரு 3-4 இடம் இருக்குது. அச்சோ ஃபுல் மூன் எண்டா. ஓஹோ ஃபுல் மூன்லேயே முடிஞ்சு நினச்சி ஆறாவே. ஐயோ இந்த மோனிஸ் வேறங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் கைஸ். 450 சப்ஸ்கிரைபர்லேயே அப்படி தான் நின்றுச்சு, வேறு வேலை. அது இல்லாமல் இவங்களுக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா இவங்களும் ஊசாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேறு இதுவே காணாமா, எனக்கு வாய் வேறு நல்லா ரோலிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா மூனிஸ் மாதிரி வாய் ரோலிங் ஆகுது. இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் இவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கடா இதை காணா, ஸோ காலையிலே ஆயிருங்க. ஸோப்பா ஃபுல் மூன் முடிஞ்சாலே ஆத்தாடி சூரியன் வந்துருச்சு. எங்கடா மறைச்சிருக்கீங்க அந்த இடத்த, இங்கே பாருங்க இங்கே இருக்குது. ஸோ அத்தி இதை வேறு தெரியணுமா, இது நைட் நேரத்தில் தெரியதான் கஷ்டம். காலையில் ஏன் இதுக்குள்ளே போகிறீங்க, நான் படுற பாட பாருங்க. நான் இவ்வளோலாம் பாடு பண்ணணும். யாராயே மேலே ஏறிடு எப்பாடா ஏறிட்டேன். என்ன ஏறலையா, அட பாவி, ஏன்டா நீ வேற. இல்லை ஏறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ். ஏறிட்டே இந்த ஐலாண்டுக்கு வந்து நான் வராமல் இருக்கேன். கிரேவியார்ட்லேயாவது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ வெளியவே அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சேன். அடுத்து சத்தியமாக இந்த ஐலாண்டுக்கு வரவே மாட்டேன்டா சாமி. ஏன்டா இப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா, லேக மாற்றி ஊற்றி சாக வைக்கிறீங்கடா. புத்தா யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராக்மெண்ட் சேர்த்து பார்த்தீங்கன்னா மேக்மா வேக்கன் பண்ணலான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் மேக்மா தான் வந்து அவேக்கன் பண்ண போகிறாங்க. இப்போ நாங்கள் 4 பேருமே பார்த்திங்கன்னா புத்தா தான் வச்சுருந்தோம் அவேக்கன் பண்ணி. நான் மோனிஸ்ன்னு ஒருத்தவங்க, அடுத்து வந்து வசந்த், அடுத்து ரிஸ்வனுன்னு ஒருத்தர். நாங்கள் எல்லாருமே வந்து புத்தா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த்ன்னு இருக்கவே பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து மேக்மாவை தின்ட்டியான். மேக்மா இல்லை, டார்க் ஃப்ரூட்டை தின்ட்டியான். ஆத்தே, எவனா புத்தா வச்சுட்டு டார்க்கு திம்பானா? லேங்குங்க, சரி லேக் இந்த கேமு. இதில் வேறு அப்டேட் ஆத்தி இவன் வேறு இந்த மோனிஸ் வேறங்க. மோனிஸ் அப்பப்போ ஜானிஸா முடிவியான். என்னடா மோனிஸ் உனக்கு வேணும்? வெயிட் இருங்க ஒரு நிமிஷம். இனிமேல் இந்த ஜானிஸ் பையனோட பிரச்சனை வராது. இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை, இந்த இடத்துலையுமே இல்லை. ஓ, காலையிலே ஆயிடுச்சுல. ஒருவேளை இங்கே ஷேடோ இருக்கிறனால இந்த இடத்துல ஸ்பான் ஆகும். திடீர்னு அந்த இடத்துல ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐயோ இவன் வேறு. ஓகே கண்டினியூவா? நீ கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னத்தரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அட பாவி, இவன் திரும்ப கண்டினியூ இருக்கான். யாரா நீ? ஆனால் இவன் ஐடி சரியான லக்குங்க. அடுத்த ஜூஸு போட்டு இவன் தாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு கேஸு, கண்ட்ரோலு, அடுத்து கிரியேஷனு, அத்தே கச்சா. ஏன்டா நீ இப்படி பண்ணுற? ஏன்டா? இருங்க, நைட் ஆகிற வரைக்கும் ஏஎஃப்கே போடுவோம். அது வரைக்கும் இவங்கள அடிப்போம். காம்போ பார்த்தீங்களா? காம்போ எப்படி இருந்துச்சு? யாரும் கவலைப்படாதீங்க, இது என்னோட காம்போ கிடையாது. நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அது நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ நீங்கள் இந்த ஐடியில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு ஐடி வச்சுருந்தீங்க ப்ரோ, மேக்ஸ் லெவல் போயிருந்தீங்க. எட்டி, அடுத்து நிறைய கிட்ஸோனு, லியோபேடு, அது இதுன்னு சாப்பிட்டு வீடியோ போட்டிருந்தீங்களே ப்ரோ, அந்த ஐடி எங்கே ப்ரோ போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கதைங்க. நீங்கள் அந்த vlogs and gaming friendsன்னு ஒரு சேனல் இருந்துச்சு, நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். ஏதோ டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணுறேன் இன்றைக்கி தெரில. என்ன டைப் பண்ணுறேன் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது. நைட். ஓ /நைட். அது நான் சொன்னேன்ல கைஸ், நான் வந்து வீடியோ ஏற்கனவே பண்ணிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த ஐடியை பற்றி தான் கைஸ். வசந்த் ப்ரோ பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து புத்தா அன்அவேக்கன் பண்ணி வச்சுருந்தார். அப்போல்லாம் புத்தா ரேட்டு பயங்கர கஷ்டங்க. புத்தா பாஸ் என்ன அடிப்பேன் அவங்களுக்கே தெரியும். அவர் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தார், எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க, இப்படி எனக்கு புத்தா ரைடு பண்ணணுன்ட்டு அவ்வளோ கெஞ்சினார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவேக்கன் கடைசி வரைக்கும் பண்ணலை.